எழுதி கையெழுத்து போட்டு தாரேன். ராகுல் காந்தி சபதம் போட்ட வீடியோ மோடி பதவியேற்பு நாளில் வைரலானது ஏன் தெரியுமா? நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை வென்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. இதையடுத்து நரேந்திர மோடி கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ளார். 2014 மற்றும் 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைத்த நிலையில் இம்முறை கட்சிக்கு கம்மியான இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. இருப்பினும் கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக தேர்வு செய்து ஆதரவு தந்தன. இதையடுத்து நேருவுக்கு பின் தொடர்ந்து 3வது முறை பிரதமராக பொறுப்பேற்ற நபர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார். பிரதமர் மோடி நேற்றைய தினம் 3வது முறையாக பதவியேற்ற நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேசிய பழைய வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அதே வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உத்தரவாதமாக கூறிக்கொள்கிறேன். இப்போது தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த முறை நிச்சயம் மோடியால் மீண்டும் பிரதமராக முடியாது. நான் 100% கூறுகிறேன். எழுதி கையெழுத்து கூட போட்டு தருகிறேன். மோடியால் மீண்டும் பிரதமராக முடியாது என்றுள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ராகுல் காந்தி பேசும் இந்த வீடியோவை பாஜக இணையத்தில் ஷேர் செய்து பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி கிண்டல் செய்து வருகின்றனர். இது இணையத்தில் ட்ரெண்டாகி வேகமாகி பரவி வருகிறது.